ஆல்மோஸ்ட் சர்வரே கிராஷ் ஆகிடுச்சு. 30 டேஸில் நியூ ஐஓடி பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டே 11. இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டே பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டோம். 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட போர்ட்ஸையும் நம்மள்ட்ட வந்து இன்புட்டாக வாங்கிப்போம். ESPயா இல்லை 8266 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட விட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். லைக் வந்து பட்டனு, ஸ்லைடரு, கலர் பிக்கரு, பாரு, கேஜு, கிராஃபு இந்த மாதிரி நமக்கு வேணுன்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிராஃப் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண இதில் வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த பின்ஸுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விர்ச்சுவல் பின் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் கொடுத்தோம்னா நம்ம டேட்டா பேஸில் நம்ம க்ரியேட் பண்ண கிராஃப் வந்து வந்துடும். ஸோ நம்ம ESPலேருந்து அந்த டேட்டா பின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் V2 சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த V2க்கு நான் வந்து டேட்டா சென்ட் பண்ணேன்னா அந்த டேட்டா வந்து கிராஃபில் வந்து நமக்கு வந்து பிளாட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஹோஸ்டிங்க்கு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, லிமிட் இருக்குது பர் யூஸருக்கு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நான் வந்து ஒரு 4-5 டிவைஸ்லேருந்து டேட்டாஸை டிஃப்ரெண்ட்டாக சென்ட் பண்ணும்போது லிமிட்டை எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்ட்டு நம்மளோட சர்வர் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.